இந்த வீடியோவை வழங்குவோர் லக்கி ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் காதல் மட்டும் வேணா February 15 முதல். பிஹைண்ட் ஹவுஸ் மூவி ரிவ்யூவில் நீங்கள் தேவ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவ் வந்து ஒரு லவ் அட்வென்ச்சர் ஃபிலிம். ஹீரோவுக்கு வந்து அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும், ஹீரோயினுக்கு பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி ரெண்டு கான்ஃப்ளிக்டிங்கான கேரக்டர்ஸ்குள்ளே லவ் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா வந்து கதை. ஆப்வியஸ்லி ஹீரோவுக்கு வந்து அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால படத்தில் நிறைய அட்வென்ச்சர்ஸும் இருக்குது. காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படமே பார்க்கும்போதில் ரொம்ப ரிச்சாக, ரொம்ப கிளாஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் கதையும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ரசிக்க முடியும். ஸோ கதை அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லாதது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. தேவ் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட ஜேர்னி தான் இந்த படம். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஹார்ட் பிரேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போகும், ஒரு செல்ஃப் டிஸ்கவரி நடக்கும் அந்த கேரக்டருக்குள்ளே. பட் இந்த ஜேர்னியில் வரக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கதையை நகர்த்தக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ், அது அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லாதனால நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரசிக்க முடியல. அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் ஒரு கட்டத்தில் போயிடுது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அதை விஷுவலைஸ் பண்ண விதமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கிற ஸ்க்ரீன் பிளேல நடுநடுவில் இந்த சாங்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளால் அது வந்து அவ்வளோவா ரசித்து பார்க்க முடியல. கார்த்தி ரகுலோட பேரிங் ரொம்ப நல்லா இருக்குது. பட் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் வரக்கூடிய அந்த லவ் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இப்படிலாம் நடக்குமா நம்மளை யோசிக்க வைக்கிது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக வந்துடும். விக்னேஷ்காந்த் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுறாரு. த்ரூ அவுட் தி ஃபிலிம் அவருடைய ரோல் வருது. பட் விக்னேஷ்காந்த் நடிக்கிறாரு அப்படிங்கும் போதே ஹியூமர் நம்ம எதிர்பார்ப்போம். அந்தளவுக்கு ஹியூமர் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாது தான் வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஸ்டோரியை தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து கடைசியில் சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்திருந்தாங்கன்னா அந்த ஃபைனலாக சொல்லக்கூடிய அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக மக்கள் மனசில் போய் பதிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஒரு டயரிங்கான ஒரு ஜேர்னியாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துருது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ தேவ் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு நான் சொல்லிட்டேன். நீங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் பப்ளிக் ரிவ்யூ போர்டுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ்க்கு நீங்களே ரேட் பண்ணலாம், இன்க்ளூடிங் தேவ். இந்த வீடியோவை வழங்குவோர் லக்கி ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் காதல் மட்டும் வேணா February 15 முதல்.